நாம் இப்ப பார்க்க போறது பைல் ஒன் அப்படிங்கிற ஒரு கேப்சூலை பத்தி பார்க்கலாம். பைல் ஒன்ங்கிறது என்னன்னா பைல்ஸுக்கு சம்பந்தமான ப்ராடக்ட். இதுதான் பைல் ஒன். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்ட். இந்த பைல் ஒன்ல இது பைல்ஸ் பத்தி நாம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். பைல்ஸ் எதனால வருது அப்படிங்கிற ரூட் காஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது டைஜஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பைல்ஸ் வருவதற்கான முக்கியமான காரணங்கள்ல ஒன்னு, ஃபர்ஸ்ட் முதல் காரணம் ப்ராப்பர் டைஜஷன் இல்ல, இன்டைஜஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது ஒரு அடிப்படை காரணங்கள்ல முதலாவது காரணம் அவங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை. இரண்டாவது காரணம் அவங்களுடைய கட்ல, அதாவது வயிறுல ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மிக குறைவாக இருப்பது அல்லது இல்லாமல் இருப்பது, கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்ந்து காலனிகள்ல ஓங்கி நிற்பது, இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் நம்மளுடைய இன்டெஸ்டைனல் ஹீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூடு மிக அதிகமாக இருப்பது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம் பவுல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் ஓட்டம் சீராக இல்லாமல், அது குடல் ஓட்டம் குறைவாக இருக்கக்கூடியது நான்காவது காரணம். ஐந்தாவது காரணம் நம் உடலில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், வீக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஒரு காரணமாக இருக்கு. ஜெனரலா நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை தான் பலவிதமான நோய்களாக சொல்றாங்க. இது குடல்லையும் குடலினுடைய முடிவு பகுதியான ஆனஸ் பகுதிகளில் நமக்கு ஒரு முடிச்சு, நம்மளுடைய குடலினுடைய கடைசி எண்டு மலவாயின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், அந்த கிளாண்ட்ல ஏற்படக்கூடிய வீக்கம் பைல்ஸாக மாறும். இந்த பைல்ஸா மாறும்போது அது 3 வகையான பிரச்சனைகளாக வெளியில வரும். அதை தமிழ்ல சொல்லணும்னா உள்மூலம், வெளிமூலம், இரத்த மூலம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல ஃபிஸ்ஸர், பிஸ்டுலா, பைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இத ரொம்ப எளிமையா குணப்படுத்தணும் அப்படின்னா இதனுடைய ரூட் காஸ் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைய வேரோடு அறுத்து வெளியில கொண்டு போக முடியும். அதுக்காக தான் இதனுடைய ரூட் காஸ், இது எந்த காரணத்தினால பைல்ஸ் வருது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்ப முதல்ல நான் சொன்னது, இந்த பைல்ஸ் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒரு 5-6 காரணங்கள் மிக முக்கியமான காரணங்கள். அதுல ஒண்ணு ப்ராப்பர் டைஜஷன் இல்ல, இன்டைஜஷன் இருக்கு. நம்மளுடைய உணவுல தொடர்ந்து அதிகமான மாவுச்சத்துக்கள் உள்ள உணவை சாப்பிட்றோம், ஃபைபர் அப்படிங்கிற மேட்ரே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கான்ஸ்டிபேஷன், இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ், இரிட்டபிள் பவுல் மூவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்ஸ், இரிட்டபிள் பவுல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வெளிப்படக்கூடிய தோற்றம் தான் பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம். அப்ப முதல்ல நம்மளுடைய உணவு வகைகளை மாத்துறதன் மூலமாக இதை எளிமையா தீர்க்க முடியும். முதல்ல நம்ம டைஜஷனுக்கு உண்டான பார்ட்ல நம்ம ஒர்க் பண்ணணும். இதனுடைய அடி ஆழம், ஆணி வேறுங்கிறது நம்மளுடைய டைஜஷன் தான். முறையாக செரிக்கப்பட்ட உணவு நம்மளுடைய ரத்தத்துல கலந்து, அதாவது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட ரத்தத்துல கலந்தது அப்படின்னா நமக்கான குடல் ஓட்டம், குடல் ஆரோக்கியம் தொடர்ந்து மேம்படும். நாம சரியான செரிக்கப்படாத உணவுகளாக வெளியில வரும்போது குடல் ஓட்டம் சரியாக இருப்பது, இது ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது காரணம், நம்ம உணவுல ஃபைபர் இல்லைன்னு சொன்னேன். இப்ப யாரெல்லாம் காய்கறிகள் மீது கவனம் செலுத்தலையோ,
யாரெல்லாம் பழங்கள் மீது கவனம் செலுத்தலையோ, யாரெல்லாம் முழு தானியங்கள் மீது கவனம் செலுத்தலையோ, அவங்களுக்கெல்லாம் மிக அதிகமாக இந்த பைல்ஸ் அப்படிங்கிற இந்த கடைசி பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் நம்ம எளிமையா வீட்டில இருந்தே தீர்வை எடுக்க முடியும். இதெல்லாம் கடந்து கடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து வரும்போது கடைசியா நம்மளுக்கு மிஞ்சக்கூடிய பிரச்சனை தான். நம்ம இதெல்லாம் ஒன்னொன்னா தீர்த்துட்டே வரல, டைஜஷனை ப்ராப்பர் பண்ணல, நம்மளோட உணவுல ஃபைபரை சேர்க்கல, அடுத்தது நம்மளுடைய போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இல்லை, அடுத்தது நம்மளுடைய குடல் ஓட்டம் சீராக இல்லைங்கிறத கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோபயோட்டிக்லாம் அழிஞ்சு காலனிகள்ல கெட்டது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால மலத்தை முழுமையாக கழிக்கக்கூடிய சூழல்ல வருது. இப்போ ஒருத்தருக்கு பைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துலதான் நிறைய பேருக்கு இன்னொரு சிக்கல் கூட வரும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கான்ஸ்டிபேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு அம்பிளிக்கல் இரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் வெளியில தள்ளக்கூடிய நிலை ஏற்படும். அப்ப இது யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன்ல ரொம்ப முக்கி ப்ரெஸ் பண்ணி மலம் கழிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படின்னா, நம்மளுடைய குடல் மேல இருக்கக்கூடிய ஜவ்வு கிழிஞ்சு அந்த குடல் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியை விட்டு வெளியில வரக்கூடிய சூழல் வர்றதுதான் அம்பிளிக்கல் இரண்யான்னு சொல்றோம். இது ஏதேச்சியா சில கர்ப்பிணிகளுக்கு வருவது சாதாரணமான விஷயங்கள் தான். ஆனால் யாருக்கெல்லாம் மிக அதிகமாக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிபேஷன்ல தினமும் கஷ்டப்பட்டு மலம் கழிக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு காரணியாக அமையும். இரண்டாவது, வெயிட் லிஃப்டிங். யாரெல்லாம் வெயிட் கனமா தூக்குறாங்களோ, அந்த பெல்ட் போடாம, வயிற்றுக்கு பெல்ட் போடாம வெயிட் தூக்குறவங்களுக்கு இரண்யான்னு சொல்லக்கூடிய அம்பிளிக்கல் இரண்யா வரும். இதனுடைய அடிப்படை வந்து கான்ஸ்டிபேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பெரும்பாலும் நேச்சுரலா ஒருத்தருக்கு இரண்யா வருது அப்படின்னா அவங்க கான்ஸ்டிபேஷன்ல இருப்பாங்க. அப்ப அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒன்னொன்னா, நம்மளுடைய குடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒன்னொன்னா கூடிக்கிட்டே வரும். அப்ப இதை அறவே ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட 2 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த பைல்ஸ் வந்து குணப்படுத்துறதுக்கு, அதாவது ரத்த மூலம் எவ்வளவு கடினமான ரத்த மூலமாக இருந்தாலும், அல்லது அதனுடைய ஆசனவாய் கிழிந்து ரத்தம் வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது உள் மூலமாக உள்ளுக்குள்ளேயே வந்து அது புண்ணா மாறி இருந்தாலும் சரி, எந்த விதமான ரணமாக இருந்தாலும் 1 மாதத்திலேயே கிளியரா அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு 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 ஸ்டெப் வைஸ் ஃபார்முலாவா நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பைல் 1 அப்படிங்கிற பிராண்ட்ல நம்மளுக்கு வருது. ஜென்ரலா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பைல்ஸுக்கான ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பேர் அப்படி கொடுத்திருந்தாலும் கூட இது ஒரு ஜென்ரலா நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் இந்த 1 மாசமா இந்த ப்ராடக்ட் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பைல்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் இருந்தது எல்லாமே சுத்தமா கிளியர் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், யார் வேண்டுமானாலும் நம்மளுடைய குடலை சுத்தமா வச்சிருக்கணும். நமக்கு கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடாது, அல்சர் இருக்கக்கூடாது, அசிடிட்டி இருக்கக்கூடாது, நம்மளுடைய குடல்ல நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக் வளர்ந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே நம்ம கிட்ட 2 காம்போ இருக்கு. ஒண்ணு இந்த பைல் 1 அப்படிங்கிற இந்த காம்போ. இதுல 2 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரே ஒரு கேப்சூலுக்குள்ள நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த கேப்சூல்ஸ்குள்ளார 2 வகையான மாத்திரைகள் கேப்சூல்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து கிரீன் கலர்ல இருக்கும், இன்னொன்னு ரெட் கலர்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கேப்சூல் ஒரு 7 கேப்சூல்ஸ் இருக்கும். ஒரு 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 பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஒரு சின்ன பேக்கேஜா ஒரு 7 கேப்சூல்ஸ் இருக்கும். அடுத்தது ரெட் கலர் கேப்சூல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 24 கேப்சூல்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் 60 கேப்சூல்ஸ் இருக்கும். 60 + 7 67 கேப்சூல்ஸ் இருக்கும். முதல்ல யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கோ,
யாருக்கெல்லாம் சரியாக ஜீரணம் இல்லையோ, யாருக்கெல்லாம் குடல் உப்பசமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் அசிடிட்டி இருக்கோ, இவங்க அத்தனை பேருக்குமே ஒரே ஒரு ஒற்றுமை, அவங்களுக்கு சரியான ஜீரணம் இல்லை. அதே சமயத்துல அவங்களுக்கான நாள்பட்ட அல்லது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இத ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய குடலை சரி பண்ணாம நம்ம ஜீரண மண்டலத்தை சரி பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த பச்சை கலர் கேப்சூல் கொடுத்துருக்காங்க. நைட்ல நீங்க சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கும் போது ஒரு கேப்சூல் போட்டுட்டு நைட்ல தூங்கிடணும். இது அடுத்த நாள் காலையில உங்களுக்கு வயிறோட்டத்தை ஏற்படுத்தாது. ஆனா முழுமையான மலம் கழித்தலை உறுதி பண்ணும். முறையா உங்களோட ஸ்டொமக் வந்து கிளீன் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அடுத்த நாள்ல இருந்து உங்களுடைய ஸ்டொமக் கிளீன் ஆகிறத பார்க்கலாம். அப்ப 7 நாள் தொடர்ந்து இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுடைய டூல் சுத்தமாக கிளீன் ஆகி போறத நம்மளால பார்க்க முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப 7 நாள்ல எவ்வளவு குடல்ல ஒட்டி இருக்கக்கூடிய கழிவாக இருந்தாலும் முழுமையா நீக்கப்பட்டு உங்களுடைய குடல் சுத்தம் அடையிறத பார்க்கலாம். 7வது நாள்ல இருந்து உங்களுடைய கேஸ்ட்ரிக் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். 7வது நாள்ல இருந்து உங்களுடைய ஜீரணம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். 7வது நாள் கம்ப்ளீஷன்ல நம்மளுடைய குடல் ஓட்டம் முறையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாம வெளியில போகக்கூடிய மலம் வந்து மூழ்காமல் மிதக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களால பார்க்க முடியும். இதெல்லாம் தான் நல்ல அறிகுறிகள். இந்த 7 நாள்ல நம்மளுடைய குடல் முழுமையாக சுத்தம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். 8வது நாள்ல இருந்து இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய கேப்சூல்ஸை காலையில 1, மத்தியானம் 1, நைட் 1ன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரமோ அல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரமோ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 3 வேளை எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப 20 நாள் வரும். அந்த 60 கேப்சூல் சேர்ந்தது 20 நாளைக்கு வரும். இந்த 7 நாளைக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு அந்த பச்சை கலர் கேப்சூல் எடுத்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலத்துல உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்திருந்தாலும், சரியான ஜீரணம் இல்லைனாலும், நம்மளோட குடல்ல கேஸ்ட்ரிக், அல்சர், அசிடிட்டி, இர்ரெகுலர் பவுல் மூமெண்ட்ஸ், இரிட்டபிள் பவுல் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 மாசத்துக்குள்ளார சுத்தமாக கிளியர் ஆகிறத பார்க்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு பைல்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை. மேபி ஒருத்தருக்கு பைல்ஸ் இருக்கு அப்படின்னா இதுல இந்த 30 டேஸுக்குள்ளாரையே மேக்சிமம் எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்தாலும் அது ரெக்கவரி ஆகிறத நம்மளால பார்த்துக்க முடியும் 1 மாசம். பட் ஒரே மாசத்துல உங்களுக்கு பைல்ஸ் இருந்து இதை நீங்க வந்து ரெக்கவரி ஆனாலும் உங்களுக்கு சுத்தமாக கிளியர் ஆயிட்டாலும் கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் இந்த ப்ராடக்டை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல நம்மளுடைய குடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களோ அல்லது குடலில் ஏற்படக்கூடிய பாக்டீரியல் மாறுபாடுகளோ இல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய மோஷன் ஃப்ரீ மோஷன் போறதையும் முறையான டைஜஷன் இருக்கிறதையும் நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களால உணர முடியும். அதுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த நேச்சுர் ஆயில். அஸ்டோனியா ஒன்ல நேச்சுர் ஆயில் அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஜீரண மண்டலம், குடல் ஆரோக்கியம், கான்ஸ்டிபேஷன் சம்பந்தமான எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கான ஒரு அருமையான ப்ராடக்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பலவிதமான உணவுகளை வெளியில இருந்து சாப்பிட்றோம். நான் சொன்னது மாதிரி ஒரு கிளியர் கட்டான ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. அதனால 100 பேர்ல ஒரு 60 பேருக்கு மேல தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை கான்ஸ்டிபேஷன். அது இல்லாமல் இருக்கணும். நம்மளோட வயிறு முழுமையான சுத்தமா இருக்கணும். சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத புரிஞ்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய குடல் உபசமா இருக்கு, உங்களுடைய குடல் வந்து உபசமா இருக்கு, உங்களால வந்து மலம் கழிக்க முடியல, 1 நாள் அல்லது 2 நாள் மலம் கழிக்க முடியல, உங்களுடைய வயிறு சுத்தமாகல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருந்ததுன்னா நீங்க எதை வேண்டுமானாலும் திருப்தியாக நீங்க சாப்பிட்டு பாருங்க.
நீங்க எதை சாப்பிட்டாலும் அது திருப்தி வராது, அந்த டேஸ்ட் உங்களுக்கு மனசுல நிக்காது. அதே மாதிரி உங்களை எத்தனை சம்பாத்தியங்கள் அந்த 2 நாள்ல எவ்வளவு அதிகமான சம்பாத்தியத்தை நீங்க செய்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அத்தனை மகிழ்ச்சியையும் தட்டி போடுகிற ஒரு விஷயம் உங்களுடைய வயிறாக இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே வயிற்று மேல இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் கவனம் இருக்காது. முழுக்க முழுக்க உங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் வயிறு சார்ந்த பிரச்சனையாக மாறி உங்களை கவலையில கொண்டு போய்விட்டு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம்ங்கிறது, ஒரு மகிழ்ச்சிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்றைக்கு ஒருவர் காலையில எழுந்த உடனே முழுமையாக மலம் கழித்து சுத்தமாக தன்னுடைய குடலை மாற்றிக் கொள்கிறாரோ அந்த நாள் தான் அவருக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த கேப்சூல் அவசியம் தேவைப்படும். ஆனா இதை சம்பந்தமா யார்ட்டையாவது நம்ம பேசணும்னா, சார் எனக்கெல்லாம் பைல்ஸ் இல்லை சார். நண்பர்களே, எனக்கு இல்லை அப்படிங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். இன்னைக்கு பைல்ஸால் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இது அவதிக்கு முன்னாடி நல்லா இருந்தவங்க தான். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா இருந்தவங்க தான். அவங்களும் ஒரு காலத்துல இந்த வார்த்தையை சொன்னவங்க தான். ஆனால் உடலை யாரெல்லாம் முறையாக பராமரிக்கலையோ அதனுடைய எண்டு தான் கான்ஸ்டிபேஷன், அதனுடைய எண்டு தான் மூலம். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அப்போ வருமுன் காப்போம், நம்மளுடைய குடலை அப்பப்ப சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம். 100 பேருக்கு அந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம்னா அந்த 100 பேருமே 30வது நாள் ரிசல்ட் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட். இது வரைக்கும் வந்த ப்ராடக்ட்டுகளை இது வரைக்கும் இதை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணல, எந்த ஒரு மீட்டிங்கும் இதை நடத்தல. ஆனால் நம்ம ஆபீஸ்க்கு வந்த அத்தனை ப்ராடக்டும் டக்கு 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 டக்குன்னு வித்து போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அத்தனை பிரச்சனைகள் வெளியில இருக்கு. வாலண்டியரா சார் பைல்ஸுக்கு ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டு வாங்கக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கு. அதனால இதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. யாருக்காவது நம்மளுடைய தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிரமத்துல இருக்கிறாங்கன்னா தைரியமாக அடிச்சு நீங்க சொல்லுங்க. அஸ்டோனியாவில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான நேச்சுராயோ அப்படிங்கிற பிராண்ட்ல ஒரு பைல்ஸுக்கான கேப்சூல் இருக்குங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு பைல்ஸே இல்லைனாலும் இன்னையில இருந்து ஒரு 3 மாசம் இந்த ப்ராடக்டை நீங்க சாப்பிட்டு பாருங்க. உங்களுடைய குடல் ஆரோக்கியம் எவ்வளவு அழகா மாறி இருக்கு அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.